660 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியுடைய நிலம், நீர், ஆகாயம் இது எல்லாத்தையுமே அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. 18 கோடி ஆண்டுகளாக நீடித்திருந்த அவங்களுடைய ஆட்சி சொற்ப நேரத்தில் முடிவடைய போகுது அப்படின்னு அப்போ பூமியில் இருந்த எந்த உயிரினத்திற்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. அந்த மோதல் கனப்பொழுதில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. 10 to 15 கிலோமீட்டர்கள் நீளமுடைய விண்கல் பூமியுடைய அருகாமையில் பயணிச்சுட்டு இருக்கும்போது பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுது. இப்படி ஈர்க்கப்பட்ட விண்கல் பூமியுடைய வளிமண்டலத்திற்குள்ள நுழைஞ்சதும் கிட்டத்தட்ட நொடிக்கு 13 கிலோமீட்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அசுர வேகத்தில் பூமியை நோக்கி சீறிட்டு இருக்கு. இந்த அதிகபட்ச வேகத்தினால பூமியுடைய வளிமண்டலத்தினால ஏற்படுத்தப்படக்கூடிய உராய்வு காரணமாக அதனுடைய வெப்பம் அதிகரித்து எரிய ஆரம்பிக்குது. இந்த வெப்பம் கிட்டத்தட்ட சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலையை ஒத்ததாக இருந்திருக்குங்க. நொடிக்கு 13 கிலோமீட்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேகத்தில் சீறி வந்த அந்த தீப்பாறை பூமியுடைய இப்போதைய மெக்சிகோ வளைகுடா பகுதியில் கண்ணிமைக்கும் நொடியில் மோதியிருக்கு. அதில் எழுந்த பெரும் அதிர்வலைகள் அது கடந்து சென்ற பாதையில் இருந்த எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த பெரும் வெடிப்பில் வெடிச்சு சிதறிய எரியும் பாறைகளும் கண்ணாடிகளும் பூமி முழுவதிலும் நெருப்பு மலையை பொழிஞ்சிருக்கு. சற்று முன்னர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருந்து வந்த பூமியுடைய நிலப்பரப்பு தீ மூட்டப்பட்டு நரகமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த அதிக வெப்பத்தினால நெருப்பு மழையாலும் பூமியில் வாழ்ந்த தாவரங்களும் விலங்குகளும் எரிஞ்சு சாம்பலா போகுது. ஆனா இந்த வெப்பத்திலும் சில உயிரினங்கள் உயிர் தப்பி இருக்கு. அதுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருக்கு. அதுதான் பெரும் கடல் சீற்றம். இந்த பாரிய மோதலினால ஏற்பட்ட அதிர்வுகள் பூமியுடைய உட்பகுதியில ஊடாக ஊடுருவி பூமியின் நிலத்தட்டுகள் அசைச்சிருக்கு. இதனால கடல் அலைகள் அசுரத்தனமா எழுது. இதனால பெரும் நிலப்பகுதிகள் நீருக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. அந்த சுனாமி அலைகள் பின்னாளில் கண்டங்களின் அளவை மாற்றியமைக்கும் அளவிற்கு பயங்கரமானதா இருந்திருக்கு. இப்படியாக பூமியில எழுந்த இயற்கை பேரழிவுகளால பூமியில் இருந்த 75% டைனோசர்கள் அழிஞ்சு போகுது. மிகுதியாக உயிர் பிழைச்சிருந்த சில டைனோசர்களும் காலப்போக்கில் பூமியில ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களை தாங்க முடியாம அழிஞ்சு போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா விண்கல் மோதலின் போது வெளிப்பட்ட தூசிகளும் புழுதியும் பூமியுடைய வளிமண்டலத்தை மூடி பூமியுடைய மேற்பரப்பில் விழக்கூடிய சூரிய ஒளியின் அளவை குறைக்க ஆரம்பிக்குது. இதனால மிகுதியாக உயிர் பிழைச்சிருந்த தாவரங்களும் எந்த விதமான ஒரு ஒளி தொகுப்பும் இல்லாமல் நம்பிக்கையும் இல்லாமல் மடிஞ்சு போகுது. இப்படியாக பார்த்தீங்கன்னா பல கோடி உயிரினங்கள், பல்வேறு தாவரங்கள், பல பல்லுயிர்கள் மடிஞ்சு போகுது. கேட்பாரற்று இறந்து போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, திரும்பி இந்த பூமிக்கு வரவே முடியாது அப்படின்னு அந்த உயிரினங்களுக்கு தெரியாததோ என்னமோ பார்த்தீங்கன்னா அந்த உயிரினங்கள் கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க எவ்வளவோ போராடி இருந்திருக்கு. கடைசியாக அழிவிலிருந்து உயிர் தப்பிய ஒரு சில டைனோசர்கள் கூட பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலியுடைய ஏற்பட்ட அந்த மாற்றத்தின் காரணமாக அந்த உணவு இல்லாமலும் அடிக்கடி பெஞ்ச அமில மழையின் காரணத்தினாலும் வெப்பநிலை மாற்றத்தை தாங்க முடியாமலும் இறுதியாக இருந்த டைனோசர்களும் உயிரிழந்து போக ஆரம்பிக்குது. இப்படியாக பூமியில் 18 கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த டைனோசர்கள் அத்தனையுமே அழிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூமி புற்றுயிர் பெற்ற கதை கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கப்புறமா மனுஷன் எப்படி வந்தான், அதில் எப்படி பல்லுயிர்கள் வாழ ஆரம்பிச்சது அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஆனா பாருங்க, டைனோசர்கள் அது போக நிறைய கொடிய விலங்குகள் இதில் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிறோம். ஆனா என்னமோ எனக்கு தோணுது, அதற்கப்புறமா டைனோசர்கள் அது போக கொடிய விலங்குகளுக்கு பதிலாக தான் மனிதனை படைச்சிருக்கானோ ஆண்டவன் அப்படின்னு.